இவ்வளவு சிறச்சேலையில போட்டு நீங்க இத்தனை ஆட்டம் ஆடுறீங்கன்னா வெளியில விட்டா நீங்க என்ன புடுத்து திருவிளையாடல் உனக்கு தெரியாது. ஓ நீங்க தேவரும் திருவிளையாடு விளையாடுவீங்களா? அப்பா எப்படி தங்களுடைய பாதத்தில் மல்லிகை முல்லிகை கோபுரம் என்று சொல்லக்கூடிய எமற்ற மகள் கொண்டு வந்து தங்கள் பாத்தில் ஆதாரம் படித்தேன். அப்பா போயிட்டு போயிட்டு வந்துட்டு ஒரு பக்கம் உட்காருப்பா. எங்களுடைய பாத்தை படிப்படியா சிவபெருமானுடைய பாத்தியம் பாத்தியம் படிப்படியா நலமாக வாழ்ந்திருப்பாய். இந்த ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் ஒன்று. அப்புறம் தான் போதும் இந்த நந்தவன தோட்டத்திலேயே சுத்தமான பூத்து இருக்கின்றது. விளையாடல சொன்ன நானும் வருகின்ற பொழுது யார சூழ்நாகப்பட்டது இதோ என சிறந்ததை அடைத்து வைத்தான். என்ன பண்ணுறீங்க? வனத்தை ஆண்டவருக்கு தாரா சூழ்நாகப்பட்டவன் சிவபெருமானியோ உங்களுடைய தாய் தந்தையோ. சரி நீங்கள் யார்? நான் தான் தாய். இந்த தாய்
வனவல்லி நான் தான். வனவல்லி. ஆமா. சுருக்கமாக சொன்ன இதோ வனவல்லியும் வனராஜனும் வேட்டைக்கு செல்லுகின்ற போது அது மாயம் பெருமானுடன் சென்று புத்திரபாகியம் வரம் பெற்றாரா. அவர் புத்திரபாகியம் வரம் பெற்ற போது புத்திரபாகியம் ஒரு அழகான பெண் பிள்ளை பிறப்பார் என்று வரத்தையும் கொடுத்தார். அதே சமயத்திலே தாரகாசூரன் பிரம்மதேவன் கருண்டவும் பெற்றாராம். எப்படி தேவராலும் மனிதராலும் அசுராலும் யாராலும் என் உயிர் போகப்படாது, எனக்கு சாகாத வரம் வேகாத வரம் போகாத செல்வம் உண்டு வரம் வேண்டும் என்று கேட்டு பிறப்பின்றால் மரணம் இல்லாமல் இல்லை, ஜனனம் இல்லாமல் மரணம் இல்லை, இதை தவிர வேற கேள்வி கேட்ட போது பிரம்மன் கேட்ட போது அப்படின்னா அதாவது அப்படின்னா காலோடு சோரம் செய்யக்கூடிய ஒரு பிரம்மநாட்டியாக பிறந்திருக்க வேண்டும். அப்படி பிரம்மநாட்டியாக பிறந்திருந்தாலும் தாய்ப்பால் சுமை அறியாத பிள்ளையாக இருக்க வேண்டும். அப்பே மட்டும் கலந்தாதான் உயிர் போக வேண்டும் வரத்தை பெற்றான் தாரகாசூரன். ஆகையால அப்படி வரத்தை பெற்று அவன் பெற்ற வரத்தை கொண்டு தேவகளாகிய எங்களை சிறைப்படுத்தி, அதாவது வனவழி வனராஜனும் சிறைப்படுத்தி குரவன் குரத்தியாக அவங்க இருக்கக்கூடிய உங்களையும் சிறைப்படுத்தி வைத்திருக்கின்றார்கள். ஆனா மகளாக வழங்கப்பட்ட மாத்தியமாலையும் சிறைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். இந்த சிறைப்பட்டானதிலே கல்லறை சிறைச்சாலையிலே நாம் அனைவரும் சிறைப்பட்டு கிடைக்கின்றோம். அனைவரும் பிரம்மன் சிவன் வனராஜன் வனவள்ளி குரவன் மூர்த்தி மாத்தியம்மா அனைவரும் சிறைச்சாலை இருக்கின்ற சமயத்தில் இந்த கல்லறை சிறைச்சாலையிலிருந்து தப்பிக்க வேண்டும். அதனால எல்லாரும் காத்து அழிந்த படத்தில் சில பேர் 9 தேவர்கள் ஒருவராகிய இந்த பிரம்மனுக்கு வளைக்க தெரியும், சிவனுக்கு காக்க தெரியும், அறியாம கண்ணனுக்கு காக்கவும் தெரியும், அழிக்கவும் தெரியும், படைக்கவும் தெரியும். ஆகையால மாயம் பெருமான் அழைத்தா இதுக்கு விடை இருக்கும். பஞ்சாரம் முடித்து பாம்பின் மேல் பள்ளி கொண்ட இறந்தப்பா அஞ்சாது ஆதரிக்கும் எனது தந்தையே தன்னுடைய பாதத்தில் மல்லிகை முள்ளிகை கோமுத மார்மண்டை சொல்லக்கூடிய எம்மற்ற மகள் கொண்டு வந்து அனைவரும் தன் பாதத்தில் ஆதாரம் படித்தேன் அப்பா. இந்த அரக்கனாகப்பட்டவன் அனைவருடைய பேருமே சிறைப்படுத்தி விட்டான். இப்பொழுது அந்த அரக்கனை கொல்ல வேணும், சகல தேவர்களும் சிறைப்பட்டு வேணும். தாரகாசூரனை அனைவர்களும் சிறைப்படுத்தி வைத்திருக்கின்றான். இந்த தாரகாசூரனை வெல்வது எப்படி? காத்தல் வடத்தல் 3 தேவர்கள் 3 நாம் இருக்கின்றோம். பிரம்மனும் சிறைப்பட்டோம், படைக்கும் தொழில் கொண்டவர் பிரம்மனும் சிறைப்பட்டார். காக்கும் தொழில் கொண்ட இந்த சிவனும் நான் சிறைப்பட்டு. ஆனா ஸ்ரீமந்த நாராயணன் தாங்கள் அப்படி அல்லவா? காக்கவும் தெரியும், அழிக்கவும் தெரியும், படைக்கவும் தெரியும். முப்பொழுதும் தொழில் தெரிந்து கொண்ட அறியாம கண்ணனால் நினைத்தா இந்த தாரகாசூரன் அனைவரும் உயிர் தப்பிக்க முடியும். ஏதாவது வழியில் தான் சொல்லுங்கள். அப்படியாவே தாரகாசூரனை கொல்வதாக இருந்தார். அவன் எப்படி வருங்க? எப்படி
ஆனா எப்படி வரம் கொடுத்தீர்கள்? அஞ்சு உயிர் போக கூடாது. கத்தி ஆயுதம் உயிர் போக என் உள்ளத்தை நிலமான உயிர் உருவ பிரியும் தினமும் காட்டினோம் ஏற்றினோம் பாட்டினோம் குற்றோம் காமதேன் உலகத்தை நீடியும் எதனையுமே என் உயிர் போக கூடாது என்று ஒரு நாள் விட்டு வேற ஏதாவது சொல்கின்றேன். அப்போது அவர் என்ன சொல்ல தெரியுமா? அதாவது ஒரு பெண்ணுடைய வயிற்றிலே பிறக்க வேண்டும் வீரமாக அந்த வீரத்தோடு இருக்கும் பெண்ணுடைய கைத்தான் உயிர் போகணும். அந்த மரத்தை அப்படியா? அப்பேற்பட்ட வீர தேரம் கொண்ட அந்த பெண்மணி யாரு? யார் தெரியுமா? யாரு? அதோ யாரு? இந்த பாக்கியம்மா. எப்படி இவளையெல்லாம் காப்பாற்றுவது அரக்கனை கொள்வது பாக்கியமானால முடியும். அப்படிப்பட்ட வரம் கொடுத்திருக்கிறேன். இவங்களை காப்பாத்து வேணும்னு சொல்றீங்க. நானும் ஒரு பெண்ணு, எப்படிப்பா அதை காப்பாத்துறது? எப்படி இந்த சூழ்நிலை எப்படிப்பா கொள்றது? சென்று வீரம் தருகிறோம். அப்படியா? சரி. ஆனா கண்ணே பரதா இந்த மாச்சம்மலுக்கு பார்வதியும் சிவனுடைய அவசரால பிறக்கப்பட்டவள் உண்மை. ஆனா இந்த பார்வதியும் கிரீதா சிவாபரி யுகத்துல கிரீதா யுகத்துல திருநடிலே உன்னை காளி அவதாரம் எடுத்தேன். உண்மை. காளி அடித்தேன், மாறி அடித்தேன், உருமாறி, கருமாறி, பொன்மாறி, சாட்டமாறி, இந்த உலகமே காக்க கட்டக்கூடிய சக்தி. உண்மை. இந்த உருவத்தை மாற்றும் வீரம்மாளான் பேர் வைத்து மாறிப்படி வீரம் சக்தி கண்ணே பார்வதா, அதாவது என்னுடைய கரங்களால் தன்னுடைய கரங்களாக்கக்கூடிய இந்த திருசூலத்தையும் தன் கரங்களாக்கக்கூடிய வீர வாழையும் கொடுத்து இந்த மாத்தியமாலை போரை கிளப்புவோம். அந்த தாரகாசுரனை கொன்று வென்று வரட்டும் பிற கதர்கள் மேல். ஆனால் என்ன பட்டம் தரிப்பது, என்ன பேர் முகம் தருவது பிறகு யோசிப்போம். பரவதா மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏண்டா தாரகாசுரன் சாதாரண மட்டவனாக அல்ல. படைக்கும் சிருஷ்டிகர்த்தா பிரம்மணியம் கலைவாணியும் சிறைப்படுத்தி விட்டா. ஆனா உலகெங்கு படையக்கூடிய ஆதிசிவன் ஆதிசக்தியும் சிறைப்படுத்தி விட்டா. இது மிஞ்சிருப்பது ஹரிராம கண்ணன் ஒருவர் மட்டும் இருக்கின்றார். அந்த ஹரிராம கண்ணனையும் சிறைப்படுத்தி விட்டா தேவர்கள் மூவர்கள் இருந்தும் ஒரு பிரயோஜனம் இல்லை. அந்த தாரகாசுரனும் தேவர்கள் தோல்வி ஆகி விடுவோம். அதனால சற்று நன்றாக நிதானமாக சிந்தித்து யோசித்து இந்த தாரகாசுரனை வதை செய்வதற்காக சற்று நிதானமாக சிந்திக்க வேண்டும். யோசித்து தன்னுடைய வீர வாளை கொண்டு, அதாவது திருசூலத்தை கொண்டு அந்த மாத்தியமானுக்கு வீர தீரத்தையும் கொடுத்து புத்தபல பராக்கியத்தை கொடுத்து சத்தியம் சிவனும் ஒன்று கூடி இருவருடைய சக்தியை ஒன்றாக கூட்டி அந்த மாத்தியமானுக்கு கொடுத்து அனுப்புவோம். வெற்றி பெற்று வர வேண்டும். ஆஹா